ஃபஸ்ட்டு போனி டைல் போட்ட அந்த ரப்பர் பேண்ட் திக்னஸ் இப்போ இல்லை. 3 செக்ஷனாக பிரித்து ஒரு பின்னல் போடுறாங்க. அப்போ 2 பின்னல் ஆகும்போதே நீங்கள் டாக்டர் கிட்ட வந்திருக்கலாம்ல. ஸோ நார்மலா அப்நார்மலா அப்படிங்கிறது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 10,000 ஹேர்ஸ் 100 டேஸில் ஷெட் ஆகுது அப்படின்னா, ஸோ யூஸ்வலாக ஒரு பஞ்ச் ஆஃப் ஹேர் 60 to 100 ஹேர்ஸ் வந்து இது பண்ணிட்டு ஹோல்டு பண்ணிட்டு ஒரு 25 years 30 years மேலே போச்சுன்னா அந்த ரீஜெனரேட்டிவ் கெப்பாசிட்டி ஆஃப் த ஹேர் வந்து கம்மியாகுது. அவ்வளோ லென்த்தாக ஹேர் வந்து வச்சுட்டு வராங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி போட்டால் நமக்கு ஆகுது. இந்த ஏரநெத்திக்காக பண்ணுறாங்கன்னா இப்போ லைக் அந்த இடத்துல ஹேரே இல்லை, ஹேர்லைன் வந்து அவங்க கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ நியூட்ரிஷனாக எடுத்துக்கும் போது நேச்சுரல் நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த சப்ளிமெண்ட்டோ எதுவுமே தேவையில்லை. என்னோட பிஃபோர் ஆஃப்டர் ஃபோட்டோ ஷேர் பண்ணும்போது அதே மாதிரி எங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணதுக்கு அப்புறமே பீப்புள் வில் நாட் பி கன்வின்ஸ்டுங்க. உங்கள் குழந்தைக்கு கொடுக்குறீங்களா, நட்ஸ் கொடுக்குறீங்களா, ஃப்ரூட்ஸ் கொடுக்குறீங்களா, நீங்கள் சாப்பிட்றீங்களா. இப்போ யாராவது வந்து கன்சீவ் ஆகி பிளான் இருக்குது அப்படின்னா எல்லா ஹேருமே த்ரூ அவுட் ப்ரெக்னன்சி உங்களுக்கு க்ரோயிங் ஃபேஸில் தான் இருக்கும். பொதுவாக ஹேர் ஃபால் அப்படின்னா நிறைய மேல்ஸுக்கு மட்டும்தான் யுகா வைப்ஸில் வந்து போட்டிருந்தோம். இன்றைக்கி வந்து ஃபீமேல் ஃபாலோவர்ஸ் வந்து நிறைய கேட்ட கொஸ்டின்ஸை ஒரு ஹேர் ஃபால் விக்டமாக நானே சொல்லாமல் இன்றைக்கி ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் ஃப்ரம் சேலமுக்கு நம்ம ஒரு பாட்காஸ்ட்டை இன்வைட் பண்ணியிருந்தேன். இது வந்து டாக்டர் பிரியதர்ஷினி மேம் கூட இருக்கும், சேலமில் இருக்கும். ஸோ இந்த பாட்காஸ்ட் வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறது. ஃபீமேல் ரிலேட்டட் ஹேர் லாஸை பற்றி நம்ம இதில் கவர் பண்ண போகிறோம். ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? ஃபைன் சார், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மேம், தேங்க்யூ. மேம் நம்ம பார்த்து ஒரு 15 மந்த்தாவது இருக்கும்னு நினைக்கிறேன், 1.5 years. ஸோ நான் அப்போ வந்து என்னோடய ஒய்ஃப் கூப்பிட்டுட்டு வந்திருந்தேன். நான் உங்ககிட்ட இந்த நெக் பிக்மெண்டேஷனுக்காக பார்த்துருந்தீங்க. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா இப்போ சூப்பரான இம்ப்ரூவ்மெண்ட் மேம். அதுக்கப்புறம் நீங்கள் லைஃப் ஸ்டைல் கரெக்ஷன்லாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ அது எல்லாமே பண்ணி இப்போது ஸ்கின்னையும் தாண்டி இப்போ ஃபீமேல் ஹேர் லாஸுக்காக இன்றைக்கி செக்மெண்ட் வச்சுக்கலாமே அப்படின்னு இந்த பாட்காஸ்ட் மேம். மேம் பேசிக்கான கொஸ்டின்லேருந்து போகலாம் மேம். இந்த ஹேர் ஃபாலில் இப்போது என்ன ட்ரெண்டு பார்க்குறாங்க மேம்? நார்மலாக ஹேர் கொட்டுறதுக்கும் வித்தியாசம் தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ட்ரெண்ட் பற்றி கேட்டிங்க இல்லையா, ஸ்பெஷலாக ஃபீமேல் ஹேர் லாஸ் பற்றி கேட்குறதுனால சொல்கிறேன். ஃபீமேல்ஸில் யங் ஃபீமேல்ஸ், அதாவது ஒரு 30 yearsக்குள்ளே இருக்கிற ஃபீமேல்ஸ் ஃப்ரண்ட் போர்ஷனில் அவங்களோட ஃப்ரண்ட் போர்ஷன் ஆஃப் ஸ்கேல்பில் மட்டும் ஹேர் தின்னிங் அந்த மாதிரி வராங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக நமக்கு யங் ஏஜில் நல்ல டென்சரான ஹேர் இருக்கும், லைக் 10-20 years பேக்கு. இந்த PCOS இன்டியூஸ்ட் ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால ஃப்ரண்ட் போர்ஷன் ஆஃப் ஹேர் மட்டும் தின் ஆகுதுங்க, பிகாஸ் ஆஃப் எக்ஸசிவ் டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் இன் ஃபீமேல்ஸ். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா யங் ஃபீமேல்ஸ்னாலே ஹேர் நல்லா டென்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறது போய் இப்போ யங் ஃபீமேல்ஸ்லேயே நிறைய ஃப்ரண்ட் போர்ஷனில் நல்ல தின்னிங் பார்க்குறோம். அதுதான் ரொம்ப காமனாக இருக்கிற ட்ரெண்டு சார். மேம் அப்போது இது வந்து நார்மல் ஹேர் லாஸ் தானா, இல்லைனா வந்து அப்நார்மல் ஹேர் லாஸா அப்படின்னு சொல்லி ஏதோ புல் டெஸ்ட் சொல்கிறாங்க, அதை வச்சு கண்டுபிடிக்க முடியுமா? ஓகே, யூஸ்வலாக ஹேர் ஃபால் வந்து நமக்கு நடக்குங்க, நார்மலாகவே நடக்கும். ஸோ நார்மலாக அப்நார்மலா அப்படிங்கிறது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, யூஸ்வலாக பேஷண்ட் வந்து ஒரு 20 to 25 daysக்கு அவங்களோட ஹேர் ஃபாலை அப்சர்வ் பண்ணணும். முன்னை விட அவங்களுக்கு அதிகமாக ஹேர் ஃபால் ஆகுது, கொஞ்சம் சிக்னிஃபிகண்ட்டாக ஆகுது அப்படின்னாலே கொஞ்சம் அப்நார்மல் தான். அந்த நம்பர் ஆஃப் ஹேர்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, ஸோ இந்த 100 hairs வரைக்கும் ஃபால் ஆகலாம். அதுவே வந்து ஒரு ஆர்பிட்ரரி நம்பர் தான். ஒரு லைக் முன்னாடி ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஆக்சுவலாக ஒரு பேக் ஸ்டோரியே இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, பழங்காலத்தில் பண்ண ஸ்டடி. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தங்களோட ஹெட்டில் ஆவரேஜாக அவங்களோட ஸ்கேல்பில் 1 lakh ஹேர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து 10% வந்து ஷெட்டிங் ஃபேஸில் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ 10% பார்த்தீங்கன்னா 10,000 hairs. ஸோ அது வந்து டியூரிங் ஓவர் த பீரியட் ஆஃப் 3 months ஷெட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 100 days அப்ராக்சிமேட்லி 10,000 hairs 100 daysல ஷெட் ஆகுது அப்படின்னா பர் டேக்கு 100 hairs ஷெட் ஆகணும். ஸோ இது வந்து அவங்களோட ஸ்டடியில் எப்பயோ கண்டுபிடிச்சி அவங்க சொன்னது. ஆனால் இப்போ ஒருத்தருக்கு ஆல்ரெடி ஒரு 50% ஆஃப் ஹேர் முன்னாடியே லாஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கும் அந்த 100 நம்பர் வந்து பொருந்தாது இல்லைங்களா. அதே மாதிரி எல்லாரோட ஹெட்லேயும் வந்து 1 lakh ஹேர் தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒருத்தருக்கு டென்சிட்டி அதிகமாக இருக்கும், ஸோ அவங்களுக்கு அதிகமாக கொட்டினாலும் அது நார்மல் தான். டென்சிட்டி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு கம்மியாக கொட்டினாலும் நார்மல் தான். பட் இப்போ இருக்கிற சினாரியோவில் நம்ம சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50+ இருந்தாலே நம்ம கொஞ்சம் அலர்ட் ஆகிக்கணும். ஹேர் ஃபால் எவ்ரிடே 50+ ஹேர் ஃபால் ஆனாலே. அதுவும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்களோட பேஸ்லைன் ஹேர் ஃபால் எவ்வளவு, அதுலேருந்து இப்போ என்ன சேஞ்ச் ஆயிருக்கு, பேஸ்லைன்லேருந்து சேஞ்ச் ஆனதை நம்ம ஒரு 30 days டைம் கொடுத்தா தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமே. மினிமம் 2 weeks ஆச்சு வேணும். நம்பர் ஆஃப் ஹேர் ஃபாலை நீங்கள் சொல்கிறீங்க? ஆமாம், நம்பர் ஆஃப் ஹேர் ஃபால். அண்ட் பஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபீமேல்ஸ்ன்னு நீங்கள் கேட்டதுனால, நம்ம ஃபீமேல்ஸ் பற்றி பேசுறதுனால, பஞ்ச் ஆஃப் ஹேர் ஃபால்னு சொன்னால், இப்போ லாங் ஹேர் இருந்தால் அவங்களுக்கு பெரிய பஞ்ச் தான் வரும்.
கம்மி ஹேர் கொட்டினா கூட. ஓகே. ஸோ அது வந்து அதை வச்சு அது டாக்டர் கிட்ட அந்த பஞ்சை அவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நம்ம பார்த்து அசஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஓகே. அந்த புல் டெஸ்ட் சொல்கிறாங்க இல்லையா, புல் டெஸ்ட் வந்து அவங்களா வீட்டில் பண்ண முடியாதுங்க. ஓ. ஸோ நம்ம வந்து அது வந்து கிளினிக்கில் பண்ணுற ஒரு டெஸ்ட்டு. ஸோ யூஸ்வலாக ஒரு பஞ்ச் ஆஃப் ஹேர் 60 to 100 ஹேர்ஸ் வந்து இது பண்ணிட்டு ஹோல்டு பண்ணிட்டு நம்ம வந்து புல் பண்ணும்போது மோர் தென் 10% ஆஃப் ஹேர், அதாவது ஒரு 10 முடி 15 முடி அதில் வந்தது அப்படின்னா அந்த வந்து புல் டெஸ்ட் பாசிட்டிவ்னு சொல்லுவோம். அதாவது ஹேர் வந்து கொட்டுற ஃபேஸில் இருக்கு. ஸோ மோர் தென் 10% தானே அந்த ஷெட்டிங் ஃபேஸில் இருக்கிற ஹேர்னு சொன்னேன். அது ஸோ அதுக்கு மேலே இருக்குங்கும்போது டாக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாம். பட் அந்த புல் டெஸ்ட் வந்து ஹேர் ஃபால் ஆகுது அப்படிங்கிறத தான் இண்டிகேட் பண்ணுதே தவிர எதனால ஹேர் ஃபால் ஆகுது, அவங்களோட நியூட்ரிஷனால் ஆகுதா இல்லை அவங்களுக்கு பால்னஸ் நடந்துட்டு இருக்கா அப்படிங்கிற ப்ராசஸ் அப்படிங்கிற இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அது டாக்டர் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால புல் டெஸ்ட் வந்து வீட்டில் பண்ணுறது இட்ஸ் நாட் லைக் பண்ணி பார்க்கலாம், பட் அது அவங்களுக்கு எதுவுமே இண்டிகேட் பண்ணாது. ஸோ அதனால லைக் காமன் பீப்புளுக்கு வந்து அதை வந்து என்ன அப்படின்றதுனால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. எஸ் எஸ். பட் நான் இது புதுசாக இருக்கு மேம், பஞ்சை எடுத்துகிட்டு வந்து காட்டலாம் டாக்டர் கிட்ட. கண்டிப்பாக அது வந்து நிறைய பஞ்ச் எடுத்துகிட்டு வந்து காட்டுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த வாஷ் பேஷனில் இருக்கிற ஃபால் ஆன ஹேர் காமிப்பாங்க. அதில் வந்து மேல்ஸ் எல்லாம் வந்து காமிச்சாங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் லென்த் ஆஃப் த ஹேர், ஷார்ட்டர் ஹேர் எவ்வளோ இருக்குது, லாங்கர் ஹேர், நார்மல் ஹேர் எவ்வளோ இருக்குது, அதை பொறுத்து நம்ம வந்து லைக் அதில் எவ்வளோ % இருக்குங்கிறது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால லைக் ஃபோட்டோஸ் வந்து இருந்ததுன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஓகே. அப்போ மேல்ஸும் இதை நோட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அப்போ உடஞ்ச முடியும் அது வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்து டாக்டர்கிட்ட வரும்போது காட்டுங்க. பேக்கெட்டில் எடுத்துகிட்டு வருவாங்க. அது ஆக்சுவலாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. இதில் நானும் இது வரைக்கும் நான் யாரும் கொடுத்ததா என்கிட்டயும் சொன்னதும் இல்லை, பட் இது கொஞ்சம் புதுசாக இருக்கு மேம். இன்னொரு சிலர் வந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மாசத்துக்கு சேர்த்து எடுத்துட்டு வருவாங்க ஒரே பஞ்சா. அது வந்து யூஸ்ஃபுல் இல்லை, பட் டெய்லி ஹேர் கண்டிப்பா சலூன் கடையில இருந்து எடுத்துட்டு வந்த மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. மேம் இப்போ நீங்க அதை சொன்னீங்க புல் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரியே தான் இப்போ போனி டைல் போட்டாலுமே சில பேருக்குலாம் இந்த ஃப்ரண்ட்லலாம் ரிசைட் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸோ போனி டைல்னால முடி அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் திக்காக இருந்திருக்கும். இப்போ நான் என்னோட ஒய்ஃப்க்கு சொல்றேன், என் ஒய்ஃபும் அந்த ஹேர் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் போனி டைல் போட்ட அந்த ரப்பர் பேண்ட் திக்னஸ் இப்போ இல்லை. போனிடெயில் போடுறதுனால இப்படி ஆயிடுதோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு எனக்கு. ஓகே. ஸோ இப்போ போனிடெயில்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் கேட்டிங்க மேலே அந்த ஹேர் லைன் வந்து ரிசீட் ஆகுறது. நம்ம என்ன பண்ணுவோம்னா டைட்டாக ஸ்கூல்லேருந்தே பார்த்தீங்கன்னா டைட்டாக பின்னி போடுவோம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த இழுத்து அந்த ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ஹேர் லைன் வந்து அந்த கம்மியாகும். அதுதான் நம்ம வந்து ட்ராக்ஷன் அலோபீஷியா அப்படின்னு சொல்கிறோம். பட் அது வந்து நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அந்த ட்ராக்ஷன் இல்லாமல் ப்ரெஷர் இல்லாத போனிடெயில் வந்து போடணும் நீங்கள். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட அந்த போனிடெயிலோட ரிடக்ஷன், இது வந்து யூஸ்வலாக நம்ம கிளினிக்கு வர டீனேஜ் அண்ட் யங் 20s இருக்கிற டாட்டர்ஸோட அம்மா சொல்கிற கம்ப்ளைண்ட்டுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சுங்க முடி, அப்படியே ஃபுல்லாக ஒல்லியாகிடுச்சுங்க, 1/3 ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பின்னல் 3 பின்னல் போட்டு பின்னுவோம் இல்லை, 3ஆ பிரிச்சு, அப்போ ஒரு பின்னல் தான் இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பேசிக்காக நான் என்ன சொல்லுவேன்னா அவங்களோட தப்புன்னு தான் சொல்லுவேன். இப்போ 3 செக்ஷனா பிரிச்சு ஒரு பின்னல் போடுறாங்க, அப்ப 2 பின்னல் ஆகும்போதே நீங்க டாக்டர் கிட்ட வந்திருக்கலாம்ல. ஸோ அதை வந்து வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. என்ன ஆகும்னா அந்த போனிடெயிலோட டென்சிட்டி ரிடக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப நாளா ஹேர் ஃபால் நடந்துட்டு இருக்கு, அட்லீஸ்ட் 6 months ஆச்சு நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத தான் அது இண்டிகேட் பண்ணுது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டாக ஹேர் ஃபால் ஆகும்போதே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அந்த டென்சிட்டி ரிடக்ஷன் வராது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது, நீங்கள் ஹேர் ஃபால் ஒரு 6 months மேலே ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சம்டைம்ஸ் என்னென்னா அந்த டென்சிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது நம்மளால் கொண்டு வரவே முடியாது. எஸ்பெஷலி லைக் ஆமாம் ஃபீமேல்ஸ்க்குமே ஒரு 25 years 30 years மேலே போச்சுன்னா அந்த ரீஜெனரேட்டிவ் கெப்பாசிட்டி ஆஃப் த ஹேர் வந்து கம்மியாகுதுங்க. ஸோ அதனால நீங்கள் லைக் ஏர்லியாக ட்ரீட் பண்ணணும். யங் பேஷண்ட்ஸில் ட்ரீட் பண்ணும்போது ஓரளவுக்கு டென்சிட்டி இம்ப்ரூவ் பண்ணலாம். பட் ரொம்ப லைக் லேட்டாக இப்போ 1/3 அந்த போனிடெயில் ரிடக்ஷன் ஆகி வரும்போதே பார்த்தீங்கன்னா இயர்ஸ் கணக்கில் ஆகிட்டு இருக்கோங்க. அப்போ அந்த ஹேர் ஃபாலிக்கல்லாம் வந்து டார்மெண்ட் ஆகிடும். அதை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணி திருப்பி மறுபடியும் டென்சிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பேஷண்ட்ஸ் நிறைய எஃபர்ட்ஸ் போடுற மாதிரி இருக்கும். உண்மைதான் மேம். ஏன்னா நிறைய பேர் வந்து முடி வந்து ரொம்ப வருஷமா கொட்டிருந்துருக்கும், விட்டுருவோம். ஆனா உடனே டாக்டர்கிட்ட வந்தா எனக்கு 3 மாசத்துல வருமா 4 மாசத்துல வருமான்னு கேட்க ஆரம்பிச்சு திடீர்னு ஒரு நாள் அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க. ரியலைஸ் பண்ணிட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டென்சிட்டி ரெடியூஸ் ஆனது இல்லையா, அதை நம்மளால வந்து திருப்பி ரெக்கவரே பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆகிறதுக்கு ஒரு 3 months ஆகும் ட்ரீட்மெண்ட் எடுத்து. திரும்ப மறுபடியும் ஹேர் முடி வளர்கிறதுக்கு ஒரு 3 months ஆகும். ஒரு முடியும் மேக்ஸிமம் வந்து பர் டே 3 to 4 mm தான் வளரும். அது வந்து அந்த லென்த் ஆஃப் த ஹேருக்கு வந்து சேர்றதுக்கே இட் வில் டேக் சம் 1 year. 1 year நம்ம யார் ஃபாலோ பண்ணுவோம்? எல்லாமே குவிக் ஃபிக்ஸ் தானே கேட்குறோம். ரேபிட் ஆயில் போட்டு இன்றைக்கே முடி வளரணும்,
ஒரே மாசத்துல என் ஹேர் ஃபால் ஃபிக்ஸ் பண்ணும் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அதனாலேயே மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் வந்து லைக் அவங்களோட ட்ரீட்மெண்ட் வந்து ஃபெயில் ஆகுது. இப்போ வேற துரந்தர் படத்தை பார்த்துட்டு வேற அவர் ரன்வீர் சிங் அவ்வளோ பெரிய முடி வச்சிருக்காரு. அதை பார்த்துட்டு வேற என் ஒய்ஃபை வந்து முடி வளர்த்து காட்டுங்களேன், இருக்கிற முடியே காப்பாற்ற முடிய மாட்டேந்தீங்க. நம்ம இப்போ எனக்கு நீங்கள் இன்னொரு சொல்லும்போது எனக்கு ஒரு சின்ன வருது, ஏன் வந்து இப்போது பேஷண்ட் வந்து டக்குன்னு வரமாட்டேன்றோம் அப்படின்னா, நானுமே சொல்கிறேனே, முடி கொட்டுதுன்னா நிறைய ஆடு பார்க்குறோம். ஹேர் ஃபாலுக்கு ஒரு இது ஷாம்பு இருக்குது, திக்னஸ் பவுன்சி ஹேருக்கு ஒரு ஷாம்பு இருக்குது, முடியை வந்து வண்டியிலலாம் கட்டி இழுக்கிற ஆடும் இருக்குது. ஸோ அப்போ நாங்கள் ஷாம்பு மாற்றி பார்த்து அதுக்கான டைம் எடுத்துக்குமே அப்படின்ற பொறுமையை தான் மேம் நாங்கள் வராமல் இருக்கிறது. புரியுது. அப்போது அந்த ஷாம்பு அதெல்லாம் யூஸ் பண்ணால் நிஜமாவே வளராதுங்களா முடி? இந்த ஷாம்பூ ஆட்லாம் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் ஆக்சுவலாக நான் ஒரு விஷயம் இதில் பெருசாக பேசணும்னு நினச்சிட்டே வந்தேன், அதை சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹேர் ஃபால்ங்கிறது ஒரு கிரே ஏரியாங்க. கிரே ஏரியானா என்னென்னா, இட்ஸ் நாட் எக்ஸ்க்ளூசிவ்லி மெடிக்கல் பர்சன்ஸ் மட்டும் டீல் பண்ணுற விஷயம் கிடையாது. ஏன்னா ஹேர் ஃபால் ஆகிறதுங்கிறது நமக்கு வந்து வெளியில் தெரியுது. இப்போ ஒரு ஹார்ட் பிரச்சனை வச்சுக்கோங்களேன், ஹார்ட் அட்டாக்குங்கிறது இன்சைட் நடக்கிற ஒரு விஷயம், ப்ளஸ் அது நமக்கு ஒரு பயம் இருக்கும் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. செஸ்ட் பெயின் சொல்கிறாங்க, அதுக்கு வந்து நீ இந்த இலையை அரைச்சி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் அட்வைஸ் கொடுக்க மாட்டாங்க, டைரெக்டாக டாக்டர்கிட்ட போயிடுவாங்க. பட் ஹேர் ஃபாலுங்கிறது வெளியில் தெரிகிற ஒரு விஷயம், க்ரானிக்காக நடக்கிறது, ஒரே நாள் நடக்கல. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய பேர் நிறைய அட்வைஸ், அன்சாலிசிட்டட் அட்வைஸ் வந்து நிறைய பேர் கொடுப்பாங்க. பக்கத்து வீட்டு பாட்டி வந்து இந்த தலையை அரைச்சி போடுன்னு சொல்லுவாங்க, இல்லை இது குடின்னு சொல்லுவாங்க, இதில் எண்ணெயில் காய்ச்சி அப்ளை பண்ணுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்தை தான் கேபிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ முடி கொட்டுறது பயம் இருக்குது, அதுக்கு அவங்க வரவும் மாட்டாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு, பட் முடி வேணும்னு நினைப்பாங்க. ஸோ அப்போ என்னென்னா சேஃபாக ஏதாவது லைக் ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட் எடுக்காமல், நம்மளை பாதிக்காமல், நம்மளுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லாமல், சும்மா ஏதாவது லைட்டு ரெட் லைட் அப்படிலாம் வச்சு கிரே ஏரியாவை வந்து கேபிட்டலைஸ் பண்ணி தான் அன்வான்டாக நிறைய அட்வைசஸ் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கறதுனால மக்கள் வந்து அந்த பக்கம் ஸ்வே ஆகி போயிடுறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொல்லுங்கள், கார்டில் அவ்வளோ லென்த்தாக ஹேர் வந்து வச்சுட்டு வராங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி போட்டால் நமக்கு ஆகுதா? பட் ஸ்டில் அதை வாங்கி யூஸ் பண்ண தான் செய்கிறோம். ஸோ அதே மாதிரி இந்த ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பூ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் வந்து அலாங் வித் அதர் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆன்டி ஹேர் ஃபால் ப்ரிப்ரேட்ஸை கொஞ்சமாக லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருப்பாங்க. பின்னாடி திருப்பி அந்த இன்க்ரீடியன்ஸ் பாருங்கள், அதில் வந்து ஃபஸ்ட் என்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்களோ அதுதான் ஹையஸ்ட் கான்சன்ட்ரேஷன். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரிடென்சில், சாப்பாமிட்டோ எக்ஸ்ட்ராக்ட் இதை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து லைக் அதை நம்ம யூஸ் பண்ணுறதே ஷாம்பூ வந்து 5 minutes தான். ஸோ அதோட ஃபுல் பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்காது. ஸோ அலாங் வித் அதர் ட்ரீட்மெண்ட்ஸோடு சேர்த்து நீங்கள் வந்து ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பூஸ் யூஸ் பண்ணலாம். அது வந்து ஓகே டு அன் எக்ஸ்டென்ட் ஓகே. பட் ஷாம்பு எஸ்பெஷலி சொல்லுவாங்க, நான் இந்த ஷாம்பு ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஷாம்புலேருந்து ஒயிட் ஷாம்புக்கு மாறினேன், அது மாறினதுலேருந்து தான் டாக்டர் அப்படியே கொட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஹேர் ஃபால் நடந்துட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி ஹேர் ஃபால்ங்கிறது இட்ஸ் மோஸ்ட்லி இன்டர்னல். ஸோ ஷாம்பு மாறினால மேபி ஒரு 5 முடி எக்ஸ்ட்ரா கொட்டலாம், பட் அது வந்து லைக் நாட் ட்ரூன்னு தான் சொல்லுவேன். ஓகே, அப்போது நம்ம ஷாம்புவை வந்து இப்போது ஓவர் த கவுண்டர் ஷாம்பு கிடைக்குதே அப்படின்றதுனால அது எல்லாம் வந்து அந்த ரிசல்ட்ஸ் கொடுத்துரும் அப்படின்றது கிடையாது. ஸோ நிஜமாவே நம்மளோட ஹேர் டைப் தெரிஞ்சிருக்கணும், அப்படி இல்லைனா நமக்கு என்ன ஹேர் லாஸ் ஆகுதுன்றதை புரிஞ்சுதான் செஞ்சுருக்கணும். இல்லைனா பெட்டர் டு கன்சல்ட் அ டெர்மட்டாலஜிஸ்ட். ஏன்னா ஒவ்வொரு ஹேர் டைப்புக்கும் ஒவ்வொரு ஷாம்பூஸ் இருக்கலாம், கரெக்டுங்களா? ஸோ நமக்கு அது தெரியாது. ஸோ கண்டிப்பாக அது டெர்மட்டாலஜிஸ்ட் தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மோஸ்ட்டாக என்ன கேட்பாங்க, மேம் நான் வந்து மெடிக்கேட்டட் ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறேன், நான் ஓவர் த கவுண்டர் ஷாம்பூஸ் வந்து அக்கேஷ்னலாக வெளியே போகிறேன் அப்படின்னா அப்போ யூஸ் பண்ணிப்பேன், மற்றபடி நாம் ஒரு ஷாம்பு செட் ஆகிடுச்சுன்னா அதை மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நம்புகிறேன். மேம் நீங்கள் இப்போ பேசும்போது சொல்லியிருந்தீங்க இந்த பாட்டி வந்து ஆயிலெலாம் சொல்லுவாங்க அப்படின்னு. இன்ன வரைக்கும் எங்கள் பாட்டி கூட இந்த மாதிரி வந்து எண்ணெயை வந்து சூடு பண்ணி தேய்ச்சோம் அப்படின்னா அந்த போர்சஸ்லாம் ஓப்பன் ஆகும், நல்லா முடி வளரும்னு சொல்கிறாங்க. நார்மலாக எண்ணெய் தேய்க்கிறது ஓகே, அந்த மாதிரி எண்ணெயை காய்ச்சி தலையில் தேய்க்கிறதுனால பெனிஃபிட்ஸ் இருக்காங்க? ஓகே, எண்ணெயை காய்ச்சி மேபி அது ஒரு ஃபீல் குட் இதுவாக இருக்கலாம், லைக் மசாஜ்லாம் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் நர்வ்ஸ்லாம் ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம். மற்றபடி ஆயில் வந்து ஆயிலே இல்லாமல் டைரெக்டாக நம்ம ஸ்கேல்ப் மசாஜ் பண்ணும்போது ஸ்கேல்போட பிளட் வெசல்ஸ் ஓப்பன் ஆகுது. ஸோ அதனால் பிளட் சப்ளை அதிகமாகி ஹேர் ஃபாலிகல்ஸ் பெட்டர் ஆகும். ஸோ எவ்ரிடே ஸ்கேல்ப் மசாஜ் ஃபார் 2 to 5 minutes இஸ் ஃபைன். எண்ணெய் வந்து என்னைக்காவது ஒரு நாள் ஒகேஷனாக நீங்கள் பண்ணலாம், ஃபார் ஃபீல் குட் ஃபேக்டருக்காக நீங்கள் வந்து அந்த ஹாட் ஆயில் பண்ணலாம். பட் அது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் 1 weekல எனக்கு வந்து முடி வளரணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது
ஓகே மேம். ஆனால் இது ஏற்றுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான். எங்கள் பாட்டியே இந்த விஷயத்தை ஏற்றுக்கல. நான் வந்து டாக்டர்கிட்ட போய் தான் முடியெல்லாம் வளர வச்சேன், என்னெல்லாம் வேலை செய்யலை அப்படின்றது. பட் எந்த அளவுக்கு வந்து மற்றவங்க அடாப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்றது இந்த பாட்காஸ்ட்டுக்கு அப்புறம் தான் மேம் தெரியும். மேம் சப்போஸ் வந்து இந்த மாதிரி சம்மந்தமாக டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் நான் வந்து இப்போ ஃபாலோவர்ஸை வந்து கமெண்ட் பண்ண சொல்கிறேன் மேம். ஜஸ்ட் நீங்களே அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிடலாம். மேம் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின், நிறையா மென்ஸ் தான் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி நிறையா கிளினிக்ஸும் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபீமேலாக இருக்காங்க, கரெக்டாக இந்த சென்டரில் மட்டும் அவங்களுக்கு வந்து ஹேர் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏஜும் பார்த்தீங்கன்னா early 30s தான் இருக்காங்க. அவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படின்னு ஐ திங்க் டெர்மட்டாலஜிஸ்ட் தான் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஏஜில் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ஃபார் ஃபீமேல்ஸை பற்றி. ஓகே, ஸோ ஃபீமேல்ஸில் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் வந்து 2 விஷயத்துக்காக நம்ம பண்ணுவோம் சார். ஒன்று வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி, அதாவது ஃபுல்லாகவே அந்த ஃபீமேல் பேட்டர்ன் பால்னஸ் நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் 18 இயர்ஸ்லேயே ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ அப்போ என்னென்னா 20-30 போகும்போது நல்லாவே கம்மியாயிடும். ஸோ அப்போ வந்து அவங்க ஏர்லி லைக் மேரேஜ் பீரியடில் இருப்பாங்க, வெட்டிங் பண்ணணும், லைக் அவங்களோட ப்ரைம் இயர்ஸில் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னு விருப்பப்படுவாங்க டு கவர் தட் ஏரியா. ஸோ அப்போ வந்து அவங்க தாராளமாக போய்க்கலாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங்காக இருக்கும், லுக் சேஞ்சிங்காக இருக்கும். ஸோ அப்போ வந்து அவங்க லைக் தே கேன் என்ஜாய் த ஹேர் லைக் எவ்ரிபடி. ஸோ செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு அந்த ஏறு நெத்தி இருக்கும் இல்லைங்களா, அது வந்து கொஞ்சம் த மாஸ்குலைன் லுக் வந்து கொடுக்குங்க. த லோவர் த ஹேர்லைன் அந்த ஃபெமினைன் லுக் வந்து இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்காக அவங்க இது பண்ணுவாங்க. ஸோ அது வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் பேஷண்ட்ஸோட நீடுங்க. வேணும்னா பண்ணிக்கலாம். பட் ஆனால் அவங்க என்னன்னா அந்த ஏறு நெத்திக்காக பண்ணுறாங்கன்னா, இப்போ லைக் அந்த இடத்துல ஹேரே இல்லை, ஹேர்லைன் வந்து அவங்க கிரியேட் பண்ணுறாங்க. அப்போ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஹேருக்கும் ஒரு டியூரேஷன் இருக்குங்க, ஒரு 15 இயர்ஸ் அந்த மாதிரி. இப்போ 20s பண்ணுறாங்கன்னா 30 பை த டைம் த டர்ன் 35 அந்த ஹேருமே ஃபால் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால தே மே நீட் அ ரிப்பீட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட். ஒன்ஸ் பண்ணுனா இட்ஸ் லைக் பெர்மனன்ட் அந்த மாதிரி கிடையாது. ஸோ அதனால அந்த மாதிரி இதுக்கு பண்ணுறவங்க யோசிச்சு பண்ணிக்கலாம். பட் லைக் அந்த ஏர்லிஸ்லேயே அந்த ரொம்ப லாஸ் ஆனவங்க, லைக் அன்யூஷுவலாக லாஸ் ஆயிடுச்சு இல்லைங்களா, ஸோ அதனால அவங்க தாராளமாக தி கேன் கோ ஹெட்ங்க. மேம் ஆனால் நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலான்னு சொன்னாலும் சில பேர் வந்து நேச்சுரலாக நான் ப்ரிஃபர் பண்ணுறேன், சப்ளிமெண்ட்ஸ் கூட சொல்கிறாங்க. லைக் பயோட்டின் வந்து இப்போ பயங்கர ட்ரெண்டாக இருக்குது. பயோட்டின் சாப்பிட்டா முடி வளருமா மேம்? நிஜமாவே பயோட்டின் சப்ளிமெண்ட் ஒர்க்ஸா? ஆக்சுவலாக இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா நேச்சுரல், இப்போ நேச்சுரல்னு நமக்கு வந்து ஒரு இது இருக்குது, ஒரு லெவல் இருக்குது, லிமிட் இருக்குது. இப்போது ஃபீமேல்ஸில் வந்து நான் சொன்ன மாதிரி ஹேர் லாஸ் வந்து நிறைய விஷயத்தில் நடக்குது. ஒரு யங் ஃபீமேல் இருக்காங்க, டீனேஜர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்துட்டு லைக் ஒரு லைட்டாக ஒரு ஹேர் ஃபால் ஆகுது எக்ஸசிவ்னா, அவங்க நேச்சுரலாக ஃபுட்டே எடுத்துக்கலாம். நியூட்ரிஷன் எல்லாமே நேச்சுரல்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹைபிஸ்கஸ் ஆயிலை வந்து காய்ச்சி அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணாதீங்க. ஸோ இன்டேக். ஸோ நியூட்ரிஷனாக எடுத்துக்கும் போது நேச்சுரல் நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த சப்ளிமெண்ட்டோ எதுவுமே தேவையில்லை. பட் ஆனால் இப்போ வந்து ஒரு ஃபீமேல் பேட்டர்ன் பால்னஸ்னு வச்சுக்கோங்களேன், ஃபீமேல்ஸ்க்கு வர பால்னஸ் அது என்டையர்லி இட் இஸ் ஜெனட்டிக் அண்ட் ஹார்மோனல். அதுக்கு வந்து நேச்சுரல் சப்ளிமெண்ட் பெருசாக நேச்சுரல் ட்ரீட்மெண்ட்டோ தானாக வளர வைக்க முடியாது. தானாக அது தின்னாகுது. கரெக்ட். அதுதான் அது நேச்சரே அதுதான். அவங்களோட ஜெனட்டிக்ஸ் வந்து அந்த மாதிரி ப்ரோக்ராம் ஆயிருக்கு. அது அவங்க பிறக்கும் போதே ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, நேச்சுரலாக நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன், மெடிசன்ஸ் இங்கிலீஷ் மெடிசன்ஸே யூஸ் பண்ணாமல் வந்து எடுக்கிறேன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து அவங்க நம்ம டைமை லாஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ அப்போ என்னென்னா டைம் ஆக அந்த ஹேரோட ரீஜென்ரேட்டிங் பொட்டன்ஷியல் வந்து கம்மியாகிட்டே போயிட்டுருக்கு. த ஏர்லியர் தே டேக் ட்ரீட்மெண்ட் இட்ஸ் பெட்டர். மேம் நீங்கள் சொன்னது இது 100% ட்ரூ. ஏன் அப்படின்னா என்னோட பிஃபோர் ஆஃப்டர் ஃபோட்டோ ஷேர் பண்ணும்போது எப்படி உங்களுக்கு மட்டும் ஹேர் ரீக்ரோத் ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க சில பேர். அப்போ மேம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து அர்லியராக வந்துட்டீங்க, ஹேர் ஃபாலிகுல்ஸ் டார்மன் ஸ்டேஜில் இருக்கும் போதே வந்துட்டீங்க, ஃபாலிகுல்ஸே இல்லாதவங்களுக்கு நம்ம டிரான்ஸ்பிளான்ட் தான் போயிருக்கணும் அப்படின்னாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை நிறைய பேர் விட்டுடுறாங்க மேம். இந்த மாதிரி ஹோம் ரெமெடிஸ் பண்ணுறேன், பக்கத்து வீட்டில் சொன்னாங்க, ஏன் ஆஸ் அ இன்ஃப்ளூயன்சராக நான் சொல்கிறதே சில பேர் ஃபாலோ பண்ணாலும் நான் வேண்டாம் நீங்கள் டாக்டர் தான் பார்க்கணுன்னு சொல்கிறேன். அதனால் நம்ம ஒரு பாடியுமே வந்து டிஃப்ரெண்ட் டைப். அதனால் பெட்டர் டு கன்சல்ட் வித் டெர்மட்டாலஜிஸ்ட் அப்படின்றது தான் நானும் இங்கே சொல்கிறேன். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு நேச்சுரல் ரெமெடி ட்ரை பண்ணுறீங்க, ஒரு 2 months ஒர்க் ஆகலை அப்படிங்கும்போது நீங்கள் வந்துடுறீங்க. அதே மாதிரி நீங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணதுக்கு அப்புறமே பீப்புள் வில் நாட் பி கன்வின்ஸ்டுங்க. ஸோ ஏன்னா இப்போ வந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கிறது இதெல்லாம் வந்து அவங்க கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, அதே ஓகே தான் சொல்கிறேன். ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க. உங்கள் திருப்பி ஒரு கன்சல்டேஷன் பத்தலையா, நீங்கள் இன்னும் நிறையா கன்சல்ட் பண்ணுங்கள், திருப்பி அகைன் கன்சல்ட்க்கு வாங்க, டாக்டர்ஸ் கிட்ட உங்கள் டவுட் எல்லாமே கேளுங்க. டாக்டர்ஸ் சொல்கிற இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு சென்சிபிளாக இருந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்ஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா யூ ஷுட் கண்டினியூ
ஃபாலோயிங் தட். திருப்பி மறுபடியும் ஜம்ப் ஆகாதீங்க. ட்ரீட்மெண்ட் இப்போ ரெண்டு மாசம் ட்ரீட்மெண்ட் வருவாங்க, அப்புறம் வேற ஃப்ரெண்டு சொன்னாங்கன்னு இன்னொரு ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டோன்ட் ஸ்கிப் அண்ட் ஜம்ப், அதுதான் நான் சொல்லுவேன். கரெக்ட். பொதுவாக வந்து டாக்டர் ஹிஸ்ட்ரிஸ் கேட்பாங்க, நீங்கள் மாற்றினீங்கன்னா திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஒன் அப்படின்ற மாதிரி தான். ஸோ இப்போ மேம் இப்போ ஃபீமேலுக்குன்னு இல்லை, பொதுவாகவே எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க, போஸ்ட்மார்ட்டம் ஹேர் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து டெம்பரரின்னு சொல்கிறாங்க. ஸோ டெம்பரரியாக இருந்தாலும் எவ்வளோ நாள் வரைக்கும் அது நார்மல் இல்லை, எவ்வளோ நாளுக்கு அப்புறம் கண்டினியூ ஆகுது அப்படின்னா நம்ம ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை பார்க்கணும். ஓகே, ஸோ போஸ்ட்மார்ட்டம் ஹேர் ஃபால் இது ஒரு நல்ல லைக் நிறைய பேர் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் சார். என்னென்னா போஸ்ட்மார்ட்டமில் லைக் ஹேர் ஃபால் ஆகுது, அதுக்கு முன்னாடி ப்ரெக்னன்சி டைமில் என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரெக்னன்சி டைமில் ப்ரெக்னன்சி ஹார்மோன்ஸ், பிகாஸ் ஆஃப் தட் ப்ரெக்னன்சி ஹார்மோன்ஸ் உங்களோட ஹேர் வந்து பார்த்திங்கன்னா லைக் அந்த ஹார்மோன்ஸ் வந்து ஒரு க்ரோயிங் ஃபேஸ்லேயே வச்சுருக்கோங்க. நீங்கள் நினைப்பீங்க நீங்கள் ஏதோ நல்லா சாப்பிட்றதுனால வந்து லைக் நம்ம ஹேர் ப்ரெக்னன்சியில் வளருது, நமக்கு முடிய கொட்டல அப்படிங்கிறது கிடையாது. பிகாஸ் ஆஃப் தட் ஹார்மோனல் எஃபெக்ட். எல்லா ஹேருமே த்ரூ அவுட் ப்ரெக்னன்சி உங்களுக்கு க்ரோயிங் ஃபேஸில் தான் இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபாலே ஆகாது, ஒரு 10க்குள்ளே தான் ஆகும், நல்ல லென்த்துமே வளரும். லைக் அந்த டெலிவரி டைம்லேயே, டெலிவரி ஆகும்போதே அந்த ப்ரெக்னன்சி ஹார்மோன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஒரு பேஸ்லைன் இதுக்கு வந்துருங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அப்போவே அட் அ டைமில் உங்களுக்கு அந்த 9 months கொட்டாத ஹேர் எல்லாமே அட் அ டைமில் க்ரோயிங் ஃபேஸ்லேருந்து ஷெட்டிங் ஃபேஸ்க்கு மாறும். ஸோ அந்த மாதிரி மாறி அந்த டைம்லேயே மாறிடும். அந்த மாறின ஹேர் வந்து ஷெட் ஆகிறதுக்கு நமக்கு ஒரு 3 months லேட் ஆகும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் அப்போ கொட்டாது, குழந்தை பிறந்தப்ப கொட்டாது. அதனால அது குழந்தை பிறந்தனால கொட்டலன்னு நம்ம நினச்சிப்போம். ஸோ அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் கம்மியாகும்போது அந்த ஸ்டேட் சேஞ்ச் ஆகிடுது. பை தட் டைம் அந்த குழந்தைக்கு 3 months முடியும் போது கரெக்டாக வந்து சொல்லுவாங்க பேஷண்ட்ஸ் 4th monthலேருந்து கொட்ட ஆரம்பிச்சிச்சுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 4th monthலேருந்து உங்களுக்கு வந்து 3 months கொட்டுங்க. ஸோ 4th to 7th கொட்டும். அந்த ஹேர் எல்லாம் 7th கொட்டி முடிச்சுட்டு பை த டைம் பேபிக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே வரும்போது திருப்பி ஹேர் ரீக்ரோத் ஆகிடும் அப்படின்னு ஐடியல் கேஸ் சினாரியோவில் சொல்கிறாங்க. ஆனால் என்ன நடக்குதுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீமேல்ஸ் யார், நம்ம கைனகாலஜிஸ்ட் கொடுத்த கால்சியம் அண்ட் அயன் சப்ளிமெண்ட்ஸே சாப்பிட மாட்டாங்க, ஸ்கிப் பண்ணிடுவாங்க. 1 மாதம் சாப்பிட்டேன் டாக்டர், அதான் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு. ஆனால் ஃபீட் பண்ணுவாங்க, ஃபுல்லாக நல்லா ஃபீட் பண்ணிவிட்டு அவங்களோட உடம்புலேருந்து லைக் நியூட்ரிஷனை, அவங்க பாடியிலேருந்து நியூட்ரிஷன் எடுத்து குழந்தைக்கு பிரெஸ்ட் மில்க் வழியாக போயிட்டு இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களோட சப்ளிமெண்ட்டை எடுத்துக்கணும், அவங்களுக்கு முடி திரும்ப வந்து கொட்டாமல் இருக்கணும் அப்படின்னா. மெயினாக அயன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. அடுத்தது செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் ப்ரெக்னன்சி, முன்னெல்லாம் வந்து லைக் ஏர்லி 20s 20 to 25 நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிட்டு இருந்தாங்க ஃபீமேல்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியே ஒரு 25 to 30, அந்த ப்ரெக்னன்சி ஏஜே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. 30s தான் அவங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் கிட்லாம் பிளான் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் ஆஃப்டர் 30 தான் ஃபர்ஸ்ட் கிட்டே பிளான் பண்ணுறாங்க. அது வந்து அந்த எவல்யூஷன்னால அந்த மோஸ்ட் ஆஃப் த ஃபீமேல்ஸ் ஆர் ஒர்க்கிங், அதனால பார்த்தீங்கன்னா அவங்க கெரியர்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் பிளான் பண்ணுறாங்க. அந்த டைமில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஏஜ் ரிலேட்டட் தின்னிங்கும் பால்னஸும் லைட்டாக ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ அதில் இந்த போஸ்ட்மார்ட்டமும் சேர்ந்து வரும்போது டபுள் த ட்ரபிள் மாதிரி ரொம்ப 2 ப்ராப்ளமும் சேர்ந்து நிறைய டென்சிட்டி போயிடும். அப்போது அந்த டைமில் அந்த மாதிரி இருக்க ஃபீமேல்ஸ் வந்து தே ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். அவங்க திருப்பி அவங்களோட குழந்தை மட்டும் பார்க்காம அவங்களோட ஹெல்த்தையுமே பார்க்கணும். யூஸ்வலாக நான் இதுதான் சொல்லுவேன், 2 years 3 years கிட் வச்சுட்டு ஹேர் ஃபால்னு வர அம்மாவுக்கு உங்கள் குழந்தைக்கு கொடுக்குறீங்களா, நட்ஸ் கொடுக்குறீங்களா, ஃப்ரூட்ஸ் கொடுக்குறீங்களா, நீங்கள் சாப்பிட்றீங்களா? ஸோ அப்போ உங்கள் குழந்தைக்கு கொடுக்குறதையே நீங்களும் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் ஹேர் நல்லா தான் இருக்கும், உங்கள் ஹெல்த் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதனால அந்த போஸ்ட்மார்ட்டம்ங்கிறது வந்து நம்ம வந்து கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. அந்த டைமில் நிறைய பேர் நிறைய ஹேர் லாஸ் பண்ணுறாங்க. ஸோ எப்படி வந்து ஒரு ப்ரெக்னென்சி டைமில் இருக்கிற ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிறாங்களோ ஆஃப்டர் த ப்ரெக்னென்சி ஆல்சோ அதே மாதிரியான பேட்டர்னை ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்போ யாராவது வந்து கன்சீவ் ஆகி பிளான் இருக்குது அப்படின்னா இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்பாக இருக்கும். நம்ம